கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்களை யாவரையும் ஜீவ பாதை எழுப்புதல் ஒளித்தின் சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல காலவேளையில் கர்த்தர் உங்களுக்காக நம் அனைவருக்காகவும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தமானது என்னவெனில் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 44வது வசனம். பாருங்கள், நல்ல ஒரு அருமையான வாக்கு தத்துவம் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது என்று ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களுக்காக எனக்காக நம் அனைவருக்காகவும் கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு மீதியான துணிக்கை எடுத்தார்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை இங்கே நமக்கு கொடுக்கிறார். அதுபோல் உங்களுடைய கையின் பிரயாசங்கள், கொஞ்சம் வருமானங்கள், உங்களுடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் உங்களை கர்த்தர் திருப்தியடை செய்து உங்களை எல்லாவற்றிலும் மீதி எடுக்க வைப்பார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மீதி எடுக்க வைத்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்கி உங்களை சம்பூர்ணமடைய செய்கிற தேவன். ஐயோ, எல்லாம் வறுமையாகி போய் கொண்டிருக்கிறேன், பொத்தலான பையில் போகிறதே, ஓட்ட கையாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அத்தனைக்கும் மத்தியிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சம்பூர்ணமடைய செய்து உங்களை திருப்தி அடைய செய்து ஆண்டவர் மீதி எடுக்க நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மீதி எடுப்பீர்கள், நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி திருப்திப்படுத்துவார். நிச்சயமாய் மீதி எடுப்பீர்கள், மீதி இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படி அப்படியே ஆகும். நீங்கள் எல்லாவற்றிலும் மீதி எடுத்து ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில மீதியான துணிக்கை சேவிங்ஸ் நிச்சயமாய் உண்டு. இந்த சேவிங்ஸின் மூலியமாய் உங்களை கர்த்தர் இன்னும் உயர்த்துவார். ஆமேன். காட் பிளஸ் யூ.